கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அருமையான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரசம் சரியாகவே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக வரும். மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அப்புறமா மிக்சியில் மசாலா அரைச்சிக்கலாம். 2 வரமிளகாய், 4-5 பல்லு பூண்டரிசி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வரமல்லி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கையை கொண்டு பிசைஞ்சு விடணுங்க தக்காளி பழத்தை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தக்காளி அப்படி இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம தோலை பூரா நீக்கி எடுத்துடணும். கை விட்டு புழிஞ்சி தோலை பூரா இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து மசாலாவை ஒன்றா போட்டுக்கலாம். புளிச்சாரும் ஊற்றிடலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கோங்க. மல்லித்தலையும் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கையை கொண்டு பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இந்த மல்லித்தலையில் இருக்க சாறு பூரா இறங்கணும். போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம். நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா கையை விட்டு கரைச்சிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதில் ஊற்றுங்க. ஊற்றி அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும். அடுப்பு வந்து ஸ்பீடாக எரியக்கூடாது. கல்யாண வீட்டு ரசத்துக்கு சீக்ரெட்டே இந்த வரமிளகாய் தூள் தாங்க. வரமிளகாய் தூள் போட்டாங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கலரும் சூப்பராக கிடைக்குங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கக்கூடாது, நுர கொட்டி வரணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இறக்குனோம்னா அட்டகாசமான கல்யாண வீட்டு ரசம் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கல்யாண வீட்டு ரசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.